குயிக்காக ஒரு கொஷின் பார்த்துடலாமா? இந்த கொஷின் வந்து நெட் ஜூன் 2015 கேட்ட கொஷின். சேம் சாப்டர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பவுண்டரி கண்டிஷனில் வந்து ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒய்இசட்டுங்கிற பிளேன் வந்து ஒரு சார்ஜ்லெஸ் பவுண்டரியை ஃபார்ம் பண்ணுது ரெண்டு மீடியாவுக்கு நடுவில். அந்த ரெண்டு மீடியா என்னென்னு பார்த்தா எப்சிலான் லெஃப்ட் எப்சிலான் ரைட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க 1:2 அப்படின்னு. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஃப்ட் சைடுக்குள்ளதுக்கு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. உங்களை ரைட் சைடுக்குள்ளது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ கிவன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 1:2 அப்படின்னு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோட லெஃப்ட் சைடுக்குள்ள வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம ரைட் சைடு உள்ளதை கண்டுபிடிக்கணும். இதில் பவுண்டரி கண்டிஷன் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணி தான் இந்த கொஷின் போட போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பவுண்டரி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேரலாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தான் இதில் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா E1 E2 பேரலுங்கிறனால ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். E1 E2 இங்கே வந்து ஜே கேப் கே கேப் ஐ வந்து வராது. ஸோ சி இன்ட்டு ஜே ப்ளஸ் கே, ஏன்னா இது பேரலுங்கிறனால ரெண்டு பிளேன் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதுக்கடுத்து இங்கே பர்பண்டிகுலர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எடுக்க போகிறோம். அப்போ D1 D2 பர்பண்டிகுலர். D1 வந்து என்ன அப்படின்னா எப்சிலான் 1 இன்ட்டு E1 பர்பண்டிகுலர். D2க்கு பார்த்தீங்கன்னா எப்சிலான் 2 இன்ட்டு E2 பர்பண்டிகுலர். ஸோ இந்த E2 பர்பண்டிகுலர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த எப்சிலான் 2 இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்துடுங்க. இப்போ எப்சிலான் 1 டிவைடட் பை எப்சிலான் 2 E1 பர்பண்டிகுலர். எப்சிலான் 1 எப்சிலான் 2 உங்களுக்கு ரேஷியோ முன்னாடியே நான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. அதை கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. அப்போ E1 பர்பண்டிகுலர் அப்படின்னா இங்கே சிங்கிள் பிளேன் தான் இருக்குது பர்பண்டிகுலரில். அப்போ சிங்கிள் பிளேனுக்கு வந்து என்ன அப்படின்னா சிஐ கேப். பர்பண்டிகுலர்னால் ஒரே ஒரு பிளேன் தான் வரும். பேரல்னால் ரெண்டு பிளேனுங்கிறனால ஜே கேப் கே கேப் எடுத்திருக்கோம். இங்கே சிங்கிள் பிளேனுங்கிறனால ஐ கேப் மட்டும்தான் வருது. ஸோ இப்போ ரைட் சைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம E2 பேரலையும் E2 பர்பண்டிகுலரையும் ஆட் பண்ணணும். ஏன்னா ரைட் சைடு உள்ளது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் E2வும் E2 பர்பண்டிகுலர், அதாவது பேரல் பர்பண்டிகுலர் ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து இ வெக்டரோட ரைட் சைட் கிடச்சிரும். ஸோ நான் ஆல்ரெடி பேரலுக்குள்ளது கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே பர்பண்டிகுலர் உள்ளது கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எது காமனாக இருக்குது அப்படின்னா சி வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறனால அதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் நான் எப்பவுமே ஆர்டராக தான் எழுதணும். ஐ ஜே கே அந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஐ இங்கே என்ன சிஐ கேப், அதை ஃபஸ்ட்டு சியை வெளில எடுத்துட்டேன். ஸோ 1/2 ஐ கேப் அது ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே பேலன்ஸ் இருக்குது ஜே கேப் கே கேப், இங்கே சி வெளில வந்துடும். ஸோ இ வெக்டர், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட ரைட் சைடோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சி 1/2 ஐ கேப் ஜே கேப் கே கேப். இதுதான். ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நம்ம வந்து ரைட் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.